பேசிட்டு இருக்க நாய் பேசிட்டே தான் இருக்கும். டிவிக்கு ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கட்சியே இல்லாததுக்கு ஏன் இவ்வளவு போராடுறாங்க? நெகட்டிவ் இம்பாக்ட் மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாங்க? டிவிக்கு தப்பா சொல்றவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா செயல்படி வீயும். ஆத்தா காலத்துல இருந்து திமுக, எங்க அப்பத்தா காலத்துல இருந்து அதிமுகன்னு வாரிசு வாரிசா ஓட்டு போடாம ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. பெண்களுக்கும் 1000 ரூபாய்னாரு. எனக்கெல்லாம் கூட அந்த 1000 ரூபாய் வந்தது இல்லை. ஏன்னா என் பேர்ல கார் இருக்குன்னு. அந்த காரு கடன்ல இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா? ஒரு சினிமால ஹீரோ ஹீரோனா நடிக்க சொல்ல ரசிக்கிறவங்களால கூட ஒரு இதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனதுனால சகிக்க முடியாத அது ஒரு விமர்சனமா கொண்டு வரீங்கன்னா இதுலயே எங்க அண்ணன் வெற்றி பெற்றாருன்னு இதுதான். இதை நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். சினி ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே தவறா பாக்குற மக்களு நமக்கு மனசு சரியில்லைன்னா எங்க போறோம்? சினிமா பார்க்க தானே போறோம். அப்ப அவங்க தப்பானவங்கன்னும் போது சொன்ன நபருங்க யாருன்னா சினிமாக்கு போவாத போனாங்களா? சிரிக்காத போனாங்களா? அந்த காமெடியை வச்சு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னா அந்த சினிமா தானே. ஒரு மனுஷனுக்காக பயந்துதான் அவங்க இத்தனை கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணாரோ அதே மாதிரி எங்க அண்ணனும் எல்லாமே பேஸ் பண்ணி எம்ஜிஆர் இடத்துக்கு கண்டிப்பா வருவாரு. பேசிட்டு இருக்க நாய் பேசிட்டே தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்வால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம கண்டுக்காம விட்டுறணும். அரசியல் தலைவர்கள் பார்த்திருக்கோம். எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி சில சர்ச்சைகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் கடந்து நமக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு மாற்றம் என்ன தேவைன்னு தான் பார்க்கணும். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கான முடிவை அவர் எடுப்பாரு. டிவிக்கு தப்பா சொல்றவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா செயல்படி வீயும். ஆண்டுகிட்ட இருந்தவங்களதான் இப்போ வரைக்குமே ஆட்சியை ஆண்டுட்டு இருக்காங்க. இப்போ நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக நாங்க தளபதிக்கு எங்களோட எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்னு டிஎம்கே போடணும், இல்ல ஏடிஎம்கே போடணும். கமல் வந்தாரு. நான் ஓப்பனா சொல்றேன், நான் கமலுக்கு சரி ஓகே புதுசா என்னதான் பண்றாருன்னு பாக்கல. லாஸ்ட் டைம் அவருக்கு தான் போட்டேன். பட் நோ யூஸ். அவரு அது தெரியல. இப்போ தளபதி வரன்றப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் நிக்கிறாரு. அவருடைய இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. எந்த சைடும் சாயல. யார் பேச்சுக்கும் முதல்ல அவர் காது கொடுக்கறது கிடையாது. என்ன தேவையோ அது மட்டும் தான். சும்மா வளன்றத பேசுற அந்த சீனே நம்ம தளபதி கிட்ட கிடையாது. தளபதி நின்னாலே எல்லாருக்குமே அதிருதுன்னு சொல்றது அது இப்ப இவங்க தேடி தேடி போய் கூட்டணி சேர்க்கிறதுலயே தெரிஞ்சுக்குது. ஒரு மனுஷனுக்காக பயந்துதான் அவங்க இத்தனை கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. வருவாரு தளபதி, வந்தா நல்லது நடக்கும். அது மக்களுக்கு தெரியும். மக்கள்கிட்டயும் மாற்றம் வந்துருச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிய போய் தான் அந்த பயம் பதட்டமே. அதுக்காக தான் இத்தனை கூட்டணி அவங்க தேடி போய் சேர்த்துக்கிறாங்க. அவர் சொன்ன வாக்குறுதிகள்ல எதை நிறைவேற்றி இருக்காரு சொல்லுங்க? அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்னாரு. எனக்கெல்லாம் கூட அந்த 1000 ரூபாய் வந்தது இல்லை. ஏன்னா என் பேர்ல கார் இருக்குன்னு. அந்த காரு கடன்ல இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி எத்தனை பெண்களுக்கு அந்த காசு வராம இருந்தது. இப்ப எலெக்ஷன் டைம்ன்றதுனால ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண வச்சு எல்லாருக்காகவும் அந்த 1000 ரூபாயை கொடுத்தாரு. ஆத்தா காலத்துல இருந்து திமுக, எங்க அப்பத்தா காலத்துல இருந்து அதிமுகன்னு வாரிசு வாரிசா ஓட்டு போடாம ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம போக கூடாது. நமக்கு அவர் என்ன செய்யறாருன்றத ஓப்பனா சொல்றாரு. அதை மட்டும் தான் நம்ம நம்பணுமே தவிர அதை நம்பிதான் நம்ம ஓட்டு போட போறதே தவிர அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது. இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்டது நடக்கும் போது வேற ஒருத்தர் பேசினா நம்மளால தாங்க முடியுமா? அது மாதிரிதான் அவர் ஃபேமிலிக்குள்ள நம்ம போகவே கூடாது. அவருக்கு அவருடைய ஃபேமிலியை அவர் பாத்துப்பாரு. நமக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்து நம்ம பண்ணுனா போதும். ஓட்டு போடுறத மட்டும் பார்த்தா போதும். அவருடைய ஃபேமிலியை நம்ம இழுக்கவே வேணாம். தளபதி சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா தளபதி எப்பவுமே மக்களுக்காக யோசிச்சு தானே செயல்படுறாரு. ஜெயலலிதா அம்மா எப்படி இன்னைக்கு பேர் வாங்கினாங்களோ, எம்ஜிஆர் எப்படி பேர் வாங்கினாங்களோ அதே மாதிரி எங்க அண்ணன் வாங்குவாரு. யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க பாருங்க, யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே எங்க அண்ணன் கட்சிக்கு வருவாங்க. நல்லதே நடக்கும். சினி ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே தவறா பாக்குற மக்களு நமக்கு மனசு சரியில்லைன்னா எங்க போறோம்? சினிமா பார்க்க தானே போறோம். அப்ப அவங்க தப்பானவங்கன்னும் போது சொன்ன நபருங்க யாருன்னா சினிமாக்கு போவாத போனாங்களா? சிரிக்காத போனாங்களா? அந்த காமெடியை வச்சு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னா அந்த சினிமா தானே. அப்ப நம்ம தேவைக்கு சிரிச்சோம். அதே அவங்கள நம்ம புறம் பேசுறது தப்பு இல்லையா? அதாவது பேசுறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. எங்க அண்ணன் செயல்ல காட்டுவார். இது ஜஸ்ட் வெறும் ட்ரையல் தான். டிவிக்கு ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கட்சியே இல்லாததுக்கு ஏன் இவ்வளவு போராடுறாங்க? இல்ல இவ்வளோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாங்க? நீங்க ஒரு 2 நிமிஷம் உள்ள பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன நினைச்சு அதை பண்ணாங்களோ அதுல 0.1% கூட அவங்க அதை அட்டென்ட் பண்ணலன்றது உள்ள பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்த மகளிர் அவ்வளோ பேருமே அவங்களோட கரகோஷத்தால அவருக்கு பதில் சொல்லிட்டாங்க. அந்த சப்போர்ட் போதும் அவருக்கு. தளபதி தனியா இல்லைங்க, மக்கள் சக்தி அவர் பின்னாடி இருக்கு. அவர் தனியாவே கிடையாது. அதுதான் அவங்களுக்கு பயமே.
இப்ப அவர் சொன்ன அந்த தேர்தல் அறிக்கை வந்து சாம்பிள் தான் சொன்னாரு. அதை பார்த்து வந்து டிஎம்கே இதோட நான் பெருசா ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாத்துக்கும் நாங்க மயங்கினவங்க இல்லைங்க. தளபதி இளைய தளபதி மட்டும்தான் எங்களோட மைண்ட்ல இருப்பாங்க. இல்ல அவங்க என்ன பண்ணாலும் அவங்க அதுக்கு சொன்னதை இது வரைக்கும் எதுவுமே செய்யல. ஆனா தளபதி கண்டிப்பா சொன்னது எல்லாமே செய்வார். அடுத்த எம்ஜிஆர், அடுத்து எங்க தளபதி அண்ணா தான். அதே மாதிரி எம்ஜிஆர் எப்படி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணாரோ அதே மாதிரி எங்க அண்ணனும் எல்லாமே பேஸ் பண்ணி எம்ஜிஆர் இடத்துக்கு கண்டிப்பா வருவாரு. ஒரு மனுஷன் சொல்லாதீங்க, பின்னாடி இருக்க எங்க நாங்க மக்களை அத்தனை பார்க்கணும்ல. பேரும் பாருங்க. ஒரு மனுஷன் நிக்கிறாரு பேக்ல இருக்க எங்களை பாருங்க. எங்க மக்கள் எல்லாருமே அவருக்குதான் சப்போர்ட். அந்த விடியல் பேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், விடியா பேருந்தாக தான் இருக்குது. அண்ணா வந்த பிறகு எல்லா மாற்றம் கிடைக்கும்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். பர்சனலாக அரசியல் ஆக்குறவங்க அரசியல்வாதி, பர்சனலாக பார்க்கணும் மனுஷன். நாங்கள் மனுஷங்க. எங்கள் அண்ணனுக்காக இதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு சினிமாவில் ஹீரோயினா நடிக்க சொல்ல ரசிக்கிறவங்களால கூட ஒரு இதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனதுனால சகிக்க முடியாத அது ஒரு விமர்சனமாக கொண்டு வரீங்கன்னா இதுலேயே எங்கள் அண்ணன் வெற்றி பெற்றாருன்னு இதுதான் ஒரே விஷயம் தான் சொல்வேன். நீங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் பண்ண எனக்கு வர ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க கல்ல செதுக்க ஒரு நாள் சிலையாகி நிக்க போறாரு. அது காரணம் உளியா இருக்க நீங்களா தான் இருக்க போறீங்க. இது சாம்பிள் சொன்னது வந்து ஊழல் இல்லாத ஆட்சியில வர வருமானத்துல எல்லாமே உங்களுக்கு தான் தரப்போறேன். அவங்களுக்கு என்ன பயம்னா, இது வரைக்கும் நம்ம சுரண்டி சாப்பிட்டதை இவர் வெளிப்படையா உடைச்சிட்டாருன்ற ஒரு பயம் இருக்கும். 2020 கண்டிப்பா வந்து என்ன பண்ணாலும் அவர் தான் செய்யும். 2026 தளபதி. இது வரைக்கும் பிங்க் பஸ் எப்போ வரும்னு தான் எதிர்பார்த்து நிக்கணும். இப்ப அப்படி இல்லை. இவர் சொன்னது பார்த்தா எல்லா பஸ்லயுமே வந்து பெண்கள் வந்து இலவசமா பயணிக்கலாம். இல்ல அப்படின்னா பிங்க் பஸ் எப்போ வரும் அப்படின்னு காசு இல்லாத பெண்கள் வந்து அந்த பஸ் ஒரு பஸ்ஸை மட்டும் எதிர்பார்த்து தான் நிக்கணும். அதுக்காக இப்ப இவர் சொன்ன இது வந்து மக்கள் எல்லா பெண்களுக்குமே இது வந்து ஒரு பயனுள்ளதுதான். ஆப்போசிட்ல இருக்க கட்சி வந்து இன்னும் வந்து இது வந்து ஃப்ரீ பஸ் அதிகமா கொடுப்பாங்களா அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல இதை விட கொடுத்தாலும் அதுல ஒர்த் இருக்காது. எங்களுக்கு தெரியும் ஒர்த் இருக்காது. அண்ணனை பார்க்க சொல்ல நான் மீடியாவில் அண்ணன் அப்படி நிற்க சொல்ல நாங்கள் அழுதுருக்கோம். நான் டிவியில் தான் பார்த்தேன், நேரில் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாவை பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி இந்த விமர்சனம் நல்லா இருக்காது. அதுதான் சார் சொல்கிறேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க. எங்களுக்கு எங்கள் அண்ணனை பற்றி தெரியும், பெண்களான எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பிள்ளைகளுக்கான இது பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒவ்வொருத்தையும் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்றீங்க. அரசியல் ரீதியாக இந்த அரசியல் அந்த அரசியல் எல்லாமே சேர்ந்து பேசுறீங்க. இது வரைக்கும் எந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க? பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்தால் எதுக்கு இந்த மீடியாவில் வந்து இங்கே பாலியல் அங்கே பாலியல் வரப்போகுது சொல்லுங்க. இப்போ அந்த பாலியல் வரதுனால தானே அண்ணன் வந்து அதை எதிர்த்து கேட்குறாங்க. ஏன் அதை நீங்கள் ஏன் எதிர்த்து கேட்கல? எங்களோட கேள்வி அது ஒன்று தான். எதிர்த்து கேட்டால் அவங்க கெட்டவங்க. எங்கள் அண்ணன் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இது சாம்பிள் சொன்னது வந்து ஊழல் இல்லாத ஆட்சியில் வர வருமானத்தில் எல்லாமே உங்களுக்கு தான் தரப்போகிறேன். அதுதான் அவங்களுக்கு என்ன பயம்னா, இது வரைக்கும் நம்ம சுரண்டி சாப்பிட்டதை இவர் வெளிப்படையா உடைச்சிட்டாருன்ற ஒரு பயம் இருக்கும். ஃபுல் மக்களும் எங்க தளபதி தான் சார். அந்த பயம் தான் இன்னைக்கு அவங்க கண்களில் தெரியுது.